யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய பத்திரிகைகள் பார்வையோடு இன்றும் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கின்றன. முதலிலே ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் இலங்கைக்கு உதவ தயார், ஜனாதிபதியிடம் ரஷ்ய அமைச்சர் உறுதி. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக ஏற்படக்கூடிய எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள இலங்கைக்கு ஆதரவளிக்க ரஷ்யா தயாராக இருப்பதாக ரஷ்ய வலுசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்ஷவின் வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய வலுசக்தி பிரதி அமைச்சர் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த போதே இதனை தெரிவித்தார். தற்போது ஏற்பட்டுள்ள உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கை எதிர்கொள்ள வேண்டியுள்ள சவால்கள் குறித்து ரஷ்யாவுக்கு புரிதல் இருப்பதாக இங்கு குறிப்பிட்ட ரஷ்ய வலுசக்தி பிரதி அமைச்சர் வலுசக்தி துறையில் மட்டுமன்றி தொழில்நுட்பம், இயந்திர உபகரணங்கள் போன்ற எவ்வகையிலான ஒத்துழைப்பையும் இலங்கைக்கு வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இலங்கையில் தமக்கு அளிக்கப்பட்ட அன்பான வரவேற்புக்கு தனது நன்றியை தெரிவித்த பிரதி அமைச்சர் இலங்கைக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான நீண்டகால உறவுகள் இந்த விஜயத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்படும் என நம்பிக்கை வெளியிட்டார். இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் நிலவும் நீண்ட கால நட்புறவை இங்கு நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த காலங்களில் சோவியத் ரஷ்யா இலங்கைக்கு வழங்கிய தொழில்நுட்ப மற்றும் கைத்தொழில் உதவிகள் அக்கால பகுதியில் இலங்கையின் பொருளாதார சமூக வளர்ச்சிக்கு பெரும் பக்கபலமாக அமைந்திருந்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார். அண்மை காலத்திலும் கூட இலங்கைக்கு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நாடுகளில் ரஷ்யா முன்னிலையில் இருப்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பெருமளவிலான இலங்கை மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து வழங்கும் ஒத்துழைப்பையும் இரு நாடுகளுக்கும் இடையிலான சமூக கலாச்சார உறவுகளையும் சர்வதேச விவகாரங்களில் இலங்கைக்கு ரஷ்யா வழங்கி வரும் ஆதரவையும் நன்றியுடன் நினைவு கூர்ந்தார் என்று இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பிடல் அமைந்திருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளுக்குள் ஐநா வதிவிட பிரதிநிதியுடன் நேற்று தமிழ் தேசிய பேரவை முக்கிய பேச்சு, தமிழ் மக்களின் பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைப்பு என்ற தலைப்பிடலுடன் ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை விரிவாக பார்க்கையில் யாழ்ப்பாணம் வந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரெஞ்ச் தமிழ் தேசிய பேரவையினரை நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் சந்தித்து பேச்சு நடத்தினார். இச்சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சே கஜேந்திரன், கொள்கை பரப்பு செயலாளர் ந காண்டீபன், தேசிய அமைப்பாளர் துரேஸ் ஆகியோருடன் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசனும் கலந்து கொண்டிருந்தனர். இச்சந்திப்பின் போது மத்திய கிழக்கு போர் காரணமாக இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள், அவற்றால் ஏற்கனவே போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் லித்வா புயலாலும் தற்போது தேயிலை ஏற்றுமதியில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு காரணமாகவும் மலையக மக்களும் மேலதிகமாக எதிர்கொள்ளும் சவால்கள் போன்றவற்றுடன் தேசிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்பட்டுள்ள பிரஜாசக்தி முறைமையால் ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள், அரசு திணைக்களங்களினால் தொடரும் காணி அபகரிப்புகள், மகாவலி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்படும் நில அபகரிப்பு, தையிட்டி விகாரை விவகாரம் மற்றும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்டம், ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை தமிழ் மக்கள் நிராகரிப்பதற்கான காரணங்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் பற்றி விரிவாக உரையாடப்பட்டதாக தமிழ் தேசிய பேரவையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் சிங்கள அரசுக்கு யார் தலைமை ஏற்றாலும் தமிழர்களுக்கு எதையும் தர தயாரில்லை, ஐநா வதிவிட பிரதிநிதிக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு விளக்கம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கு உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு ரத்து, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் சர்ச்சைக்குரிய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த கடற்படை வீரர்கள் உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளை விடுவித்த கொழும்பு உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் இவ்வழக்கினை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு நாட்டின் ஏற்றுமதி வருமானம் உயர்வு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை வழங்குவதற்கு ரஷ்யா இணக்கம், இலங்கைக்கு தேவையான சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை வழங்குவதற்கு ரஷ்யா இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு
ஈரானிய தூதுவரை சந்தித்தார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் போதிய எரிபொருள் நாட்டிற்கு வந்துள்ளது. இலங்கையின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மேலதிக எரிபொருள் கப்பல்கள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கின்றது. இது குறித்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நேத்திகுமாரக்கே தெரிவிக்கையில் 35,500 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய கப்பல் ஒன்று நேற்று முன்தினம் நாட்டை வந்தடைந்துள்ளதுடன் அதில் உள்ள எரிபொருளை தரையிறக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இம்மாதத்திற்குள் மேலும் 2 எரிபொருள் கப்பல்கள் இலங்கைக்கு வர இருக்கின்றன என்றும் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மருந்துகள் விலை உயர்வு குறித்து அரசு இப்போது பரிசீலிக்கவில்லை, சுகாதார பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. மருந்து உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களின் விலை அதிகரித்துள்ள போதிலும் மருந்துகளின் விலைகளை உயர்த்துவது குறித்து சுகாதார அமைச்சர் தற்போது பரிசீலிக்கவில்லை என்று சுகாதார பிரதி அமைச்சர் கலாநிதி கன்சக்க விஜயமுனி தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச ரீதியில் எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் இறக்குமதி செலவுகள் உயர்ந்துள்ள போதிலும் சுமார் 600 அத்தியாவசிய மருந்துகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையில் எவ்வித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது எனவும் அவர் உறுதியளித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் அத்தியாவசிய பொருட்களின் விலை தன்னிச்சையாக உயர்வு. மத்திய கிழக்கு பிராந்திய மோதல்களை காரணம் காட்டிய அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் சில மொத்த வியாபாரிகள் தன்னிச்சையாக அதிகரித்துள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை அதிகரிக்கப் போவதில்லை என இறக்குமதியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ள போதிலும் சில விநியோகஸ்தர்கள் முறையற்ற வகையில் விலைகளை உயர்த்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள பிரதி அமைச்சர் R.M. ஜெயவர்தன போக்குவரத்து செலவுகளை விடவும் மிக அதிகமான லாபத்தை வைத்து பொருட்கள் விற்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் நாட்டில் வெப்பச்சுட்டன் தீவிர எச்சரிக்கை மட்டத்தில் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் மத்தளவில் விமானம் தரையிறங்க தடை, அமெரிக்க தூதரகம் பதிலளிக்க மறுப்பு என்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய இளநாட்டு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக அரசியல் நம்பிக்கைகளில் எதற்காக இரட்டை நியாயம் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக சர்வதேச செய்திகளுக்குள் கோர்மூஸ் நீரிணையில் இனி கட்டணம் வசூலிக்க ஈரான் முடிவு. கோர்மூஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிப்பதற்கான சட்டங்கள் இயற்ற ஈரான் பாராளுமன்றம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன என்ற அந்த செய்தியோடு கோர்மூஸ் நீரிணையில் இந்தியா உள்ளிட்ட நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு அனுமதி போன்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கையில் அன்னை பூபதிக்கு அஞ்சலி என்ற தலைப்பிடலோடு அது சம்பந்தப்பட்ட புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் ஆதரித்து வாதிடும் பொறிமுறை வவுனியாவில் விசேட செயலமர்வு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக எரிபொருள் விநியோக கட்டணத்தை 25% அதிகரிக்க கோரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் எரிபொருள் விலை தாக்கம் ரயில் பயணிகள் அதிகரிப்பு. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் பஸ் கட்டண அதிகரிப்பு பின்னணியில் பொதுமக்கள் அதிக அளவில் ரயில்களை நாடத் தொடங்கியுள்ளனர் என்று ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. பயணிகள் அதிகரிப்பதனால் ரயில்வே திணைக்களம் அண்மை காலமாக லாபம் ஈட்டி வருவதாக குறித்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் கசுன் சாமர ஜெயசேகர தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் நாட்டில் 5,000 பேர் சிறுநீரக நோயின் இறுதி கட்டத்தில் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு எச்சரிக்கை. நாட்டில் தற்போது 5,000 பேர் சிறுநீரக நோயின் இறுதி கட்டத்தில் உள்ளனர் என்று சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்திருக்கின்றது. அத்துடன் ஆண்டொன்றுக்கு சுமார் 300 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் மாத்திரமே மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் சிறுநீரக நோய் விசேட மருத்துவ நிபுணர் நாலக கருத்து தெரிவிக்கையில் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது தங்களது சிறுநீரகங்களை பரிசோதனை செய்து கொள்வது அவசியமாகும். சிறுநீரக நோய்க்கான பிரதான காரணங்களாக நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தமே காணப்படுகின்றது. ஆரம்ப கட்ட பரிசோதனைகள் இன்மையால் பல நோயாளர்கள் இந்நோயின் இறுதி கட்டத்தை எட்டிய பின்னரே தமக்கு நோய் இருப்பதை கண்டறிகின்றனர். சிறுநீரக நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து முறையான மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றுவதன் மூலம் சிறுநீரக செயலிழப்பு அபாயத்தை குறைத்து நோயாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும் எனவும் அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய இளநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளுக்குள்
மேன்முறையீட்டிற்கான பதில் வரும் வரை இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்தாதீர். யாழ்ப்பாணத்தில் ஆசிரியர்கள் போராட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் போதைப்பொருள் வேலையமைப்பை முழுமையாக முடக்க முன்னுரிமை பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவிப்பு போன்ற செய்திகளும் பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக உண்மையான நண்பனாக இலங்கைக்கு உதவ தயார், ஜனாதிபதியிடம் ரஷ்ய பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. எந்தவொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இலங்கையின் உண்மையான நண்பனாக உதவ தயார் என ரஷ்ய வலுசக்தி பிரதி அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் உறுதியளித்திருக்கிறார் என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இலங்கைக்கு சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை வழங்க ரஷ்யா இணக்கம். இலங்கைக்கு சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை வழங்குவதற்கும் ரஷ்யாவின் வலுசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்ஸ் உட்பட ரஷ்ய தூதுக்குழுவினர் இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்க்கும் பொழுதும் 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள ரஷ்யாவின் வலுசக்தி பிரதி அமைச்சர் உட்பட தூதுக்குழுவினர் நேற்று வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியும் தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான வலுசக்தி துறையின் இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்படுத்துவது குறிப்பாக இதன் போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் இலங்கை மற்றும் ரஷ்ய கூட்டமைப்பிற்கு இடையிலான நீண்டகால ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்தல், குறிப்பாக எரிபொருள் விநியோகம், வலுசக்தி பாதுகாப்பு மற்றும் நீண்டகால பங்களித்துவத்துக்கான புதிய வாய்ப்புகள் குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் ஹோர்முஸ் வழியாக பயணிக்கும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்க ஈரான் முடிவு, எரிபொருள் விலை உச்சம் பெறும் வாய்ப்பு என்ற செய்தியோடும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்ற செய்தியும், ஏற்றுமதி வருமானம் அதிகரிப்பு என்ற செய்தியும், யாழ்ப்பாணம் பண்ணையில் துரத்தி வாழ்வெட்டு, இளைஞன் படுகாயம். யாழ்ப்பாணம் பண்ணையில் நேற்று மாலை நடந்த வாழ்வெட்டில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். பண்ணை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞரை விரட்டி சென்று 2க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிளில் பயணித்த இனம் தெரியாத குழுவினரை குறித்த வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வாழ்வெட்டில் படுகாயமடைந்த இளைஞன் பண்ணை கடல் பகுதியில் விழுந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட நபர் சிறையில் இருப்பவருக்கு உணவு கொடுத்துவிட்டு வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கும் போதே முன்பகை காரணமாக அவர் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதல் நடாத்தியவர்கள் தப்பி சென்ற நிலையில் யாழ்ப்பாண போலீசார் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று அந்த செய்தியும், இடமாற்ற பட்டியலில் அநீதி, யாழில் ஆசிரியர்கள் கண்டன போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியொன்றும், ரவிராஜ் படுகொலை வழக்கு மீண்டும் விசாரணைக்கு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. நெடுந்தீவில் இந்திய மீனவர்கள் 7 கைது என்ற செய்தியோடும், கோப்பாயில் விபத்து, பால் வியாபாரத்துக்கு சென்ற பெண் மரணம். கோப்பாயில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் தலைமைத்துவ குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதில் கோப்பாய் வடக்கைச் சேர்ந்த தர்மலோகேஸ்வரன் சங்கீதா வயது 43 என்ற பெண்ணே உயிரிழந்திருக்கிறார். கணவன் இறந்த நிலையில் ஒரு பிள்ளையுடன் வசித்து வரும் மேற்படி பெண் பால் வியாபாரம் செய்து வருகின்றார். கடந்த திங்கட்கிழமை காலை 6 மணியளவில் பால் வியாபாரத்துக்கு சென்ற போதும் கோப்பாய் வைத்தியசாலைக்கு அருகாமையில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த போது பின்னால் வந்த வேன் மோதியதில் படுகாயமடைந்தார். உடனடியாக கோப்பாய் வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த மரணம் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டார் என்று அந்த செய்தியும் இவை வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் ஏப்ரல் 21 ஈஸ்டர் தாக்குதல் வழக்கில் ஏப்ரல் 21 வரை சுரேஷ் செலவுக்கு மறியல், மறுநாள் நீதிமன்றத்தில் ஆயப்படுத்துமாறு பணிப்பு. ஈஸ்டர் தாக்குதல் வழக்கின் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் செலவை ஏப்ரல் 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு தெரிவித்தும் கொழும்பு கோட்டை நீதவான் இஸ்ரு நெத்திகுமார அதுவரை அவரை விளக்கமறியல் காலத்தை நீடித்து உத்தரவிட்டிருக்கிறார். செய்தியோடும், வடமாகாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரான்ச் நேற்று யாழ்ப்பாணம் துறைப்ப விளையாட்டு மைதானத்தில் வீரர்களுடன் இணைந்து பயிற்சியில் ஈடுபட்டார் என்று அதற்கான புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்குடியிருப்பில் ரூபாய் 56 லட்சம் பெறுமதியான நகை பணம் திருட்டு, பெண் உட்பட 5 கைதாகி மறியலில் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அரிசி விலை அதிகரிக்காது, போதுமான அளவு கையிருப்பில் உள்ளது, அரசாங்கம் உறுதிபட தெரிவிப்பு. எதிர்வரும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் அரிசி விலையை அதிகரிப்பதற்கும் எந்தவித காரணமும் இல்லை என விவசாய மற்றும் கால்நடை வள பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும், நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவுறுத்தும்.
இலங்கையில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சி காரணமாக அதேபோல காலநிலை மாற்றம் காரணமாகவும் நீர் நுகர்வு சடுதியாக அதிகரித்துள்ளதாகவும் இந்த நிலை தொடர்ந்தால் நீர் விநியோகத்தை கட்டுப்படுத்த நேரிடும் எனவும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார எச்சரித்திருக்கிறார் என்ற செய்தியும், மருத்துவர்களுக்கு சனிக்கிழமை விடுமுறை வழங்க கோரிக்கை என்ற செய்தியோடும் 600 பொருட்களுக்கான விலை குறைப்பு வர்த்தக அமைச்சு தெரிவிப்பு. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் 600 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருக்கிறது. செய்தியோடும் பரம்பரை நாடுகளுடைய இன்றைய விளையாட்டு செய்திகளுக்குள் $1.78 பில்லியன் விற்பனையானது ஆர்சிபி அணி. இந்திய கிரிக்கெட்டின் வரலாற்று சிறப்பு மிக்க பரிவர்த்தனையில் நடப்பு இந்தியன் பிரீமியர் லீக் சாம்பியனான ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை ஒரு பெரும் கூட்டமைப்பு $1.78 பில்லியன் என்ற பிரமாண்டமான தொகைக்கு வாங்கி முடித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், தேசிய ஒலிம்பிக் குழுவின் முதலாவது நிர்வாக பயிற்சி நிறைவு என்ற செய்தியும், ஆர்சிபி மைதானத்தில் தொடக்க விழா, IPL 2026 இந்திய கேப்டன்கள் தலைமையில் களமிறங்கும் 10 அணிகள் என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வடக்கில் விரிவுபடுத்தப்படும் சிசுசரிய பேருந்து சேவை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடும் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு 1,20,00,000 நெல் விநியோகம் வடமாகாண பதில் முகாமையாளர் கஜேந்திரன் தெரிவிப்பு. வடமாகாணத்தில் எந்த ஒரு ஆண்டும் இல்லாதவாறு நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கும் இதுவரை விவசாயிகள் 1,20,00,000 கிலோகிராம் நெல்லை வழங்கியுள்ளார்கள் என நெல் சந்தைப்படுத்தல் சபையின் வடமாகாண பதில் முகாமையாளர் தவராசா கஜேந்திரன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. புளியம்போக்கனை நாகதம்புரான் ஆலய பண்டம் எடுக்கும் நிகழ்வு என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தியும், மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் அதிகாரிகள் கைது, கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிரடி. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் இடம்பெற்ற பாரிய வாகன பதிவு மோசடிகள் தொடர்பாக அந்த திணைக்களத்தின் முன்னாள் அதிகாரிகள் மூவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல மைத்ரி ஈதான் தூதுவர் திடீர் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, ஐநா பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரோ பிரியன்சேயுடன் தமிழ் தேசிய பேரவையினர் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. அதிகரிக்கும் வெப்பநிலையால் கால்நடைகளுக்கு அபாயம், வைத்தியர்கள் எச்சரிக்கை என்ற ஒரு செய்தியும், பலம்பனுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக ஆசிரியர்களின் இடமாற்றம் சரியான பொறிமுறை அவசியம் என்ற தலைப்பில் ஆசிரியர் தலையங்கம், QR குறியீட்டை பயன்படுத்தி எரிபொருள் மோசடி, 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள், பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, மற்றவர்களுக்கு சொந்தமான QR குறியீடுகளை முறைகேடாக பயன்படுத்தி எரிபொருள் பெற்றுக்கொள்ளும் சம்பவம் தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும், மொனராகலையில் 5 படுகொலை, 24 ஆண்டுகளின் பின்னர் இருவருக்கும் மரண தண்டனை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடும் ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகள் இடைநிறுத்தம். ஆட்பதிவு திணைக்களத்தின் கணனி அமைப்பில் ஏற்பட்டுள்ள திடீர் முடக்கம் காரணமாக ஒருநாள் சேவை உள்ளிட்ட அனைத்து பொதுச் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி, ரூபாய் 4 கோடி பெறுமதியான போதைப் பொருளுடன் கம்பகாவில் ஒருவர் கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் மத்திய கிழக்கில் மோதல் கட்டுப்பாட்டை மீறிவிட்டது, ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் தெரிவிப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் ஏற்கனவே கட்டுப்பாட்டை மீறிவிட்டது என்றும் உலகம் தற்போது ஒரு பெரிய அளவிலான போரின் விளிம்பில் உள்ளது என்றும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரோஸ் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி, ஆற்றில் கவிழ்ந்து பேருந்து 23 பயணிகள் பலி, பங்களாதேஷில் சோகம், அணு ஆயுதங்கள் இல்லாத நாடு அமெரிக்காவின் சக்திக்கு ஆளாகின்றன, வடகொரியா தெரிவிப்பு என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. வலம்புரி நாளிதழுடைய இறுதிப்பக்க செய்தியாக தமிழர்களின் நிலங்களை விடுவிக்க அனுர அரசு தயக்கம் காட்டுகின்றது, ஐநா பிரதிநிதியிடம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு. தமிழர்களின் நிலங்களை விடுவிக்க அனுர அரசாங்கம் தயக்கம் காட்டுகிறது என யாழ்ப்பாணம் விஜயம் செய்துள்ள ஐநா வதிவிட பிரதிநிதியிடம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நேரிய நிகழ்ச்சியிலே உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக ரவிராஜ் எம்பி கொலை வழக்கு மேல் நீதிமன்ற தீர்ப்பு ரத்து, 10 வருடங்களுக்கு பின்னர் புதிய திருப்பம், மீண்டும் விசாரணைகளை ஆரம்பிக்குமாறும் உத்தரவு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கு தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த கடற்படை அதிகாரிகள் உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்ததுடன் குறித்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்துமாறும் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று அதிரடியாக உத்தரவிட்டிருக்கின்றது என்று இன்றைய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் முற்பக்க செய்திகளுக்குள் சிறுமி வைசாலி விவகாரம் தவறு, தாதியர்களில் மட்டுமா நீதிமன்றம் ஏற்க மறுப்பு. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக சேர்க்கப்பட்ட சிறுமிக்கு மருத்துவ தவறால் மணிக்கட்டுடன் கை அகற்றப்பட்ட வழக்கில் மருந்து பட்டியல் குறிக்கப்பட்ட அளவு பிரமாணத்தின்படி தாதியர்களே மருந்தேற்றி இருக்க வேண்டும் எனவும் மருத்துவர்களில் தவறில்லை எனவும் போலீசார் முன்வைத்த கருத்தை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது.
2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சாண்டில்யன் வைசாலி என்ற சிறுமி காய்ச்சல் மற்றும் தோலில் ஏற்பட்ட தொற்று காரணமாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அவருக்கு மணிக்கட்டில் ஊசி மூலம் மருந்து செலுத்தப்பட்டது. ஓரிரு நாட்களில் மணிக்கட்டு வீக்கமடைந்து பின்னர் அந்த பகுதி வெட்டி அகற்றப்பட்டது. இந்த விடயத்தில் மருத்துவ தவறு நேர்ந்துள்ளதாக சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டியதுடன் பல்வேறு தரப்பினரிடம் தமக்கான நீதியையும் கோரியிருந்தனர். இந்த வழக்கு யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றில் மேலதிக நீதிவான் நஜ்மி ஹைசூன் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. சிறுமிக்கான சிகிச்சை குறிப்பில் மருந்தை செலுத்த வேண்டிய அளவீடுகள் குறிக்கப்படவில்லை என்றே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் காண்பிக்கின்றன. ஆதலால் போலீசாரின் முன்பின் முரணான செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. மருத்துவர்களை கைது செய்வதற்கு அல்லது சந்தேக நபர்களாக இணைப்பதற்கு சட்டமா அதிபரின் அனுமதி ஆலோசனை பெற வேண்டுமாயின் தாதியர்களை கைது செய்து சந்தேக நபர்களாக முற்படுத்தியதிலும் அதே நடைமுறையை பின்பற்றப்பட்டிருக்க வேண்டும். ஒரே வழக்கில் இருவேறு நிலைப்பாட்டுடன் போலீசார் செயற்படுகின்றனர். அத்துடன் இந்த வழக்கில் போலீசார் திட்டமிட்ட வகையிலும் அல்லது முறையற்ற விசாரணைகள் காரணமாகவும் நீண்ட தாமதங்களை ஏற்படுத்துகின்றனர். போலீசாரின் செயற்பாட்டில் இந்த நீதிமன்றம் திருப்தி அடையவில்லை என்று கடந்த தவணையில் நீதிபதி தெரிவித்திருக்கின்றார் என்று இன்றைய அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளுக்குள் தலைவர் பிரபாவின் காணியில் தமிழர் வரலாற்று மையம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணை செய்ய நீதிமன்ற அனுமதி. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வாழ்ந்த காணியில் அமைக்கப்படவிருக்கும் தமிழர் வரலாற்று மையத்தின் கட்டுமான பணிகள் மற்றும் அங்கு முன்னெடுக்கப்படவிருக்கும் செயற்பாடுகளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணை செய்ய பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்திருக்கின்றது. காங்கேசன் துறை போலீசாரிடம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் குறித்த மையத்தில் தடை செய்யப்பட்ட இயக்கங்களை ஊக்குவிக்கும் அல்லது மீளுருவாக்கம் செய்யும் வகையிலான நடவடிக்கைகள் இடம்பெறலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு கோரப்பட்டிருந்தது. ஆயினும் இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கை அரசு சட்டத்திரணி ஊடாக மார்ச் 26ஆம் தேதி முன்னெடுக்குமாறும் நீதிமன்றத்தால் அறிவுறுத்தப்பட்டிருந்தது என்று அந்த செய்தி பிரசுரமாக்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் கியூஆரில் மோசடி முறைப்பாடுகள் 1000க்கும் மேல் என்ற ஒரு தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் யாழ் பண்ணை பகுதியில் நேற்று துரத்தி கத்திவிட்டு இளைஞர் படுகாயம். யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் கோட்டைக்கு சமீபமாக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தவர்களை வன்முறை குழு ஒன்று நேற்று மாலை துரத்தி வெட்டியதில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்தார். நேற்று மாலை 4 மணியளவில் இரு இளைஞர்கள் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் யாழ்ப்பாணம் கோட்டை பகுதியில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென 3 மோட்டார் சைக்கிள்களில் கத்திகளுடன் வந்த குழு ஒன்று இந்த இரு இளைஞர்களையும் விரட்டி சென்று சரமாரியாக வெட்ட தொடங்கியது. கத்திவெட்டுகளுடன் ஒரு இளைஞர் பண்ணை கடலுக்குள் சென்றுவிட மற்ற இளைஞர் மோட்டார் சைக்கிளுடன் தப்பியோடினார். அதற்குள் அங்கு நின்ற பொதுமக்கள் வழங்கிய தகவலால் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து வந்தனர். அதற்குள் வன்முறை குழுவினர் திரும்பி சென்றனர். பின்னர் காயங்களுடன் கடலுக்குள் இருந்த இளைஞரை மீட்ட போலீசார் அவரை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்த்தனர். இது குறித்த மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செம்மணியில் வெள்ள நீர் இன்று வெளியேற்றம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வாகனம் மோதியதில் பால் பெற்ற பெண்மணி பரிதாபமாக மரணம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கையில் மத்திய கிழக்கு போரினால் பொருளாதார அச்சுறுத்தல், மத்திய வங்கி ஆளுநர் எச்சரிக்கை. தித்வா சூறாவளி அனர்த்தங்களின் பாதிப்புகளில் இருந்து நாடு மீண்டு வரும் நிலையில் மத்திய கிழக்கில் மூன்றுள்ள போர்ச்சூழல் உலகளாவிய ரீதியில் ஒரு வெளியக அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது வரும் காலங்களில் இலங்கையின் பொருளாதாரத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு நீர் நுகர்வு அதிகரிப்பு சிக்கனம் பேணுங்கள். நாட்டில் நிலவி வரும் கடும் வறட்சியான காலநிலை காரணமாக நீர் நுகர்வு சடுதியாக அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலை நீடித்தால் நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்த நேரிடும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார தெரிவித்திருக்கின்றார். மேல் மாகாணத்தில் பிரதானமாக கொழும்பு மாவட்டத்தில் நீருக்கான தேவை அதன் உற்பத்தி திறனை விட அதிகரித்திருக்கின்றது. நீரை வீணாக்குவதை குறைக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதனால் விநியோக நேரத்தை குறைக்க வேண்டிய நிலை ஏற்படும். தொடர்ச்சியான நீர் விநியோகத்தை உறுதிப்படுத்த பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குவது அவசியம் எனவும்
அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் எரிபொருள் விநியோக கட்டணத்தை உயர்த்துக விநியோகஸ்தர்கள் கோரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், எரிபொருள் விலை உயர்வு, ரயில் பயணம் அதிகரிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ரூபாய் 275 மில்லியன் சொத்து குவிப்பு, ரம்புக் வெல்ல மகனுக்கு எதிராக திடுக் சாட்சியங்கள் பதிவு. முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக் வெல்லவின் மகன் ரமித ரம்புக் வெல்லவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள 275 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சாட்சியங்களை முன்வைத்திருக்கின்றது என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இணையவழி மோசடிகள், 9 வெளிநாட்டவர்கள் கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், காணி ஒன்றிலிருந்து பெண் சிசுவின் சடலம் மீட்பு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அனைத்து பரீட்சைகளும் திட்டமிட்டவாறு நடக்கும், பிரதமர் தெரிவிப்பு. நாட்டில் நிலவும் தற்போதைய சவால்களுக்கு மத்தியிலும் கல்வி அமைச்சின் கீழ் திட்டமிடப்பட்டுள்ள அனைத்து பரீட்சைகளையும் உரிய காலத்தில் தடையின்றி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 10 வீதத்துக்கும் அதிக எரிபொருள் முற்பதிவு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கையில் கைது நடவடிக்கைக்கு புதிய கட்டுப்பாடுகள், இலங்கையில் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தின் 3வது பிரிவின் கீழ் சந்தேக நபர்களை கைது செய்வது தொடர்பாக போலீஸ் மா அதிபர் புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், மருந்து விலை உயரக்கூடும், மருத்துவ தொழிற்சங்கத்தின் கூட்டமைப்பு தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக சிறுநீரக நோயாளர்கள் 5000 பேர் மரண பிடியில் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக சர்வதேசத்தின் முதலீடுகளை வடக்குக்கு பெற்றுத்தர தயார், ஐநா சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிப்பு. உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் முதலீடுகளை வடக்கு மாகாணத்துக்கு பெற்றுக் கொடுக்க உறுதுணையாக இருப்போம் என்று இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்ச் உறுதியளித்தார். மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்ச் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தி பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.